நான் பொல்லாதவன் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஆடுகளம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டயலாக் எழுதினோம். அண்ட் ஆடுகளமில் நிறைய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆடுகளம் வந்து மதுரை தன்மையோடு இருக்குன்னா அதுக்கு 80% காரணம் விக்ரம் தான் அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அண்டு அண்ட் அதே மாதிரி அந்த படத்தில் ரொம்ப ரசிக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து விக்ரமுக்கு சொந்தமானது தான். உதாரணத்துக்கு சில டயலாக்ஸ் மட்டும், இந்த நாங்கள் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம் அந்த டயலாக் எல்லாம் அவர் எழுதின டயலாக் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்த சொல்லால டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர் வந்து விக்ரம் தான். அது அவருடைய மூவ்மெண்ட் தான். அது அவர் பண்ணது தான். அந்த லுங்கி எடுத்து ஆடின அந்த ஸ்டெப், அந்த லுங்கி டான்ஸ் அப்படின்றதுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் தான். ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு ஒர்க் பண்ணால் 100% கொடுக்கணும். அந்த படம் நடக்கிற நேரத்தில் வந்து எனக்கும் விக்ரமுக்கும் வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து எந்த விதத்துலையுமே வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. ஹி வாஸ் இன் டு த ஜாப். நான் வந்து டயலாக் எழுதுறதுக்கு வந்தார். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து இது மதுரையாக மாற்றி கொடுங்க நான் எழுதுறத. ஏன்னா நான் மெட்ராஸ் இதில் தான் என்னோடய தாட் ப்ராசஸே அப்படி தான் இருக்கும். அதுவும் எதுவும் சரியாக வராது, நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு. எழுதி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்தார். ஆனால் சும்மா எழுதி கொடுத்தா அது சரியாக வராது. ஸோ திரும்ப அந்த படத்தில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணார். டப்பிங் வரைக்கும் இருந்தார். டப்பிங் வந்து இது வரைக்கும் அவ்வளோ நாள் எந்த படத்துக்கும் டப்பிங் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு 220 நாள் நாங்கள் டப்பிங் பண்ணோம் ஆடுகளம் படத்துக்கு. அதில் வந்து நான் வந்து ஒரு 30 நாள் தான் இருந்தேன். மீதி 190 நாள் இருந்தது வந்து விக்ரம் தான். மதுரையில் வந்து ஒரு 80-90 டேஸ் டப்பிங் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே சென்னையில் பண்ணோம். எல்லாருக்கிட்டையுமே வந்து பெஸ்ட்டை வர வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈக்குவலாக, இப்போ என்னென்னா எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு தான் வரும்னு தெரிஞ்சாலும் அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆள் விக்ரம். இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்திருக்கிறார். மதயானை கூட்டம், ராவண கோட்டம் ஆகிய படங்களை இயக்கிய விக்ரம் சுகுமாரனின் மறைவு பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராகவும் பணிபுரிந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து சாந்தனுவை கதாநாயகனாக வைத்து 2023ஆம் ஆண்டு ராவணக்கோட்டை படத்தை இயக்கியிருந்தார். இதை தாண்டி வெற்றிமாறனின் ஆடுகளம் திரைப்படத்தில் வசனகர்த்தாவாகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார். இயக்குனர் விக்ரமன் சுகுமாரன் மதுரையில் நேற்று தயாரிப்பாளர் ஒருவரிடம் கதை சொல்லிவிட்டு இரவு பேருந்து ஏறும்போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை மருத்துவமனை அழைத்துச் சென்றபோது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடல் அஞ்சலிக்காக சென்னை செங்குன்றம் அடுத்த பம்மத்து குளத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இப்படி படுத்து கிடக்குறியாப்பா நீ? உனக்கு சாதாரண வயசாடா? அட தங்கமே, வாழ்ற வயசுல வந்து இப்படி படுத்துட்டியப்பா, படுத்துட்டியே. என்ன தவிக்க விட்டுட்டாப்பா? என்ன தவிக்க விட்டுட்டாப்பா? என் பேர் சேரு. விக்ரம் சுகுமாரனுடைய தாய் மாமன். அவங்க அம்மா எனக்கு கூட பிறந்த அக்கா. இவங்க வந்து விக்ரம் வந்து நாங்கள் வீட்டில் கூப்பிடுற பேர் வந்து சதீஷ்ன்னு தான் கூப்பிடுவோம். அவருடைய உண்மையான பேர் விக்ரம். அவங்க அண்ணன் பேர் வந்து கௌதம் சுகுமாரன். இவர் விக்ரம் சுகுமாரன். இவர் ஆரம்பத்துலேருந்தே சினிஃபீல்ட்லேருந்தே, அப்போ சொந்த ஊர் பரமக்குடியில் இருக்கும்போதுலேருந்தே வந்து சினிஃபீல்டு தான் அவருக்கு முக்கியம்னு அந்த வேலையாகவே இருந்தார். முத வந்து பாலு மகேந்திராட்டு தான் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்ந்தார். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து கதை நேரம்னு ஒரு டிவியில் வந்தது. அதில் எல்லாம் நடிச்சிருக்காரு. பாலு மகேந்திராவின் கதை நேரம்னு அவர் வந்ததில்லை. அதுக்கு பிறகு தான் வந்து அவர் ஆடுகளம்ன்ற வெற்றிமாறனோட வந்து ஆடுகளம், பொல்லாதவன் இந்த படங்கள்ல எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு முத வந்து ஒரு மதயானை கூட்டம்ன்ற படம் தான் அவர் தனியாக வந்து டைரக்ஷன் பண்ணது. அதுக்கு பிறகு இப்போ ராவண கோட்டம் இதெல்லாம் எடுத்தார். பெரும்பாலும் வந்து அவர் ரொம்ப சினிமான்னு தான் அதே வேலையாக தான் இருப்பார். வீட்டுக்கு இங்கே ரெட் ஹில்ஸில் தான் அவங்க வீடு இருக்கிறதுனால அவர் முன்னாடிலாம் இங்கேருந்து போயிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் இந்த ஷூட்டிங் டயத்துல எல்லாம் பெரும்பாலும் வீட்டுக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும், அடிக்கடி வரும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இங்கேருந்து தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார், போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ நேற்று மதுரைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த இடத்துல அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து
நைட்டு இறந்துட்டார். அங்கேருந்து இங்கேயே ரெட் ஹில்ஸுக்கு சொந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணார். இது சாயங்காலம் 3 மணிக்கு அடக்கம் பண்ணலாம்னு இருக்குது. எல்லாரும் சொந்தக்காரர்கள்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து முடிஞ்சவங்க சாயங்காலம் 3-4 மணி போல் அடக்கம் பண்ணலாம்னு. அப்போ இங்கே பண்ணுற மாதிரியா இல்லை சன்னிகத்தில்? இங்கே தான் அவர் இப்போ கல்யாணம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஒய்ஃபு வந்து டாக்டராக இருக்காங்க, சித்தா டாக்டர். எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ இதுவாக இருக்காங்களா அவங்க வீட்டில்? இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க. இல்லை, குழந்தைகளாம் இல்லை. நெல்லமன்பேட்டையில் சீனிவாசா நகரில் வந்து சுகுமாரன் சார் வந்து இடம் வாங்கி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் இங்கே முதல் வந்து வீடு கட்டினார். ஃபஸ்ட்டு வீடு அவர் தான். அவங்க மனைவி டீச்சரு. அவர் வந்து ஈபியில் வேலை செய்திருந்தார். 2 பிள்ளைங்க, கௌதம், விக்ரம் 2 பேர். கௌதம் டாக்டர் அவர். விக்ரம் வந்து சினிமா டைரக்டர் பண்ணுறது, மதையான கோட்டம் என்ற படம்லாம் எடுத்திருக்கிறாரு. சில படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு. இந்த கிராமத்துக்கு நல்ல புகழ் தேடி இருக்கிறாரு. எங்களுடன் ரொம்ப அன்பாக பழகுவார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி காலமாயிட்டார், அகால மரணம் அடைந்தார். அவருக்காக எங்கள் கிராமத்தின் சார்பாக நாங்களும் ரொம்ப வருத்தத்தை தெரிவித்துக்கிறோம். மேலும் அந்த குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் எங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் எப்படியெல்லாம் நல்லா பார்க்குறாரு? நல்ல மாதிரி பழகுவார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அப்பா அதை விட நல்ல மாதிரி பழகுவார். அவர் வந்து காலையிலனா அவங்க 3 பேரை வாக்கிங் போவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்ணன் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. அப்பா பிள்ளைங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி வாழ்ந்த குடும்பம் அவங்க. அப்பா இறந்துட்டார் மதுரையில் போயிட்டு. இவரும் அதே மாதிரி மதுரையில் இறந்துட்டு இங்கே காலையில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த அம்மா டீச்சரு, அவங்க அம்மா ரொம்ப கண்கலங்கிற அவங்கள பார்த்த உடனே எங்களுக்கு. என் பேர் ஹரிகிருஷ்ணன், எல்லமன்பேட்டை கிராம தலைவர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.